அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பச்சிளம் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்த விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட 2 பெண்கள் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் புழலில் பச்சிளம் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்ததாக வித்யாராணி, ரதிதேவி, தீபா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முக்கிய குற்றவாளிகளான 2 பெண்கள் தலைமறைவாகியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. வித்யா வீட்டில் மீட்கப்பட்ட 2 பச்சிளம் குழந்தைகள் அரசு குழந்தைகள் நல அலுவலர் ஜோஸ்பின் மேரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். இப்ப குழந்தை கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகள் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல்துறை விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? அந்த குற்றவாளிகளின் பெயர் விவரங்கள் என்ன? நேற்று குழந்தை கடத்தல் விவகாரத்தில் அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த வித்யாராணி, தண்டையார்பேட்டையை சேர்ந்த ரதிதேவி, அம்பத்தூர் சூரப்பட்டு பகுதியை சேர்ந்த தீபா ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களிடமிருந்து ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை என 2 குழந்தைகள் மீட்கப்பட்டு விசாரணைக்கு பின்பு சென்னை தியாகராய நகர் உள்ள பாலமந்திர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அனுராதா, பிரேமா ஆகியோரை புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகிறார்கள். இந்த குழந்தை கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார்கள் அனுராதா மற்றும் பிரேமா. ஏற்கனவே வித்யாராணி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் குழந்தை கடத்தல் விவகாரத்தில் அனுராதா மற்றும் பிரேமா தான் முக்கிய குற்றவாளிகள். இவர்களிடமிருந்தான் குழந்தை கடத்தல் சம்பவத்தில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களிடமிருந்து குழந்தை இல்லாதவர்களுக்காக 15 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை, பெண் குழந்தை 12 லட்சம் ரூபாய்க்கும் ஆண் குழந்தை 15 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. தலைமறைவாக உள்ள அனுராதா, பிரேமா ஆகியோரை புழல் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.